அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இங்கு கூடியுள்ள 10, 11, 12 மற்றும் ஏனைய வகுப்பு குழந்தைகளுக்கு என் இனிய குழந்தைகளின் நல்வாழ்த்துக்கள். என் வாழ்த்துக்களை கூறி உங்கள் ஓய்வு வரிகளை நான் கூற விரும்புகிறேன். பள்ளியின் பருப்புகளாகவும் கல்வியின் கருப்புகளாகவும் தோற்றம் கொண்டு முதலில் புரியாத புதிராகி பின்பு ஒளித்தரும் கதிராகி நம்மை உருவாக்கிய வகுப்பறைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் ஒரு குழந்தையாக ஒரே நொடியில் கோபங்களை தணிக்கும் பெரும் சக்தி கொண்ட ஆயுதம் எதுவென்றால் நீங்கள் தான். அதாவது குழந்தைகளிலும் நீங்கள். உங்களுக்கு தெரிந்தவை ஒரு சிலவை, தெரியாதவை அதில் பல சிலவை. கற்கை நன்றே, கற்றுக்கொள்வது சிறப்பு. கடும் முயற்சியும் கற்றுக்கடங்கா கல்வியும் ஒரு நாள் துணை நிற்கும். நீ வெற்றியின் விளிம்பில் போராடும் போது நீ காண்பதெல்லாம் காவியமாகும். உன் எண்ணத்தில் தூய்மை உண்டால் நீ செய்வதெல்லாம் சாதனையாகும். உன் நடத்தையில் ஒழுக்கம் கொள்ளும் போது செய்வதை திரும்ப செய்யுங்கள். காற்றின் மொழி மரங்களுக்கு மட்டுமே புரியும். வானின் மொழி பறவைகளுக்கு மட்டுமே புரியும். மாணவர்களின் மொழி ஆசிரியர்களுக்கு மட்டுமே புரியும். ஆனால் மழையின் மொழியே தாய்க்கு மட்டுமே புரியும். அதுபோல் புரியாத புதிராகும். ஆகவே குழந்தை அறியாத வயதில் ஒரு பொம்மை என்பதை அறியாமல் தானே ஒரு பொம்மை வாங்க கடைக்கு செல்லலாம். அத்தகைய புதிர் அந்த குழந்தையிடம் உள்ளது. அதுதான் தாராபாரதி சொல்கிறார், ஒரு முயற்சிக்கான பாதையை நீங்களே அமைத்துக் கொள்ள வேண்டும். முடியாது என்று மூளையில் கிடக்கக்கூடாது. மூளையில் கிடக்கும் வாய்மனை தினம் முதிரா வேலையை தேடுகிறார். பாலைவனம் தான் சோழவனம் என்று வெறும் பல்லவியதற்கு பாடுகிறாய். நீ எட்டி உதைத்தால் அது சொன்ன மாதிரி நீ தொழுமையெல்லாம் மனச்சோலை, உன் தோள்கள் இரண்டும் தொழிற்சாலை. 10 விரல்கள் உன் மூலாதனம், வேறுகை என்பது மூலத்தனம். ஆக உனது முயற்சியை உனது 10 விரல்களில் நீ தேடிப்பார். அதே போல் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், கவிக்கோள் அப்துல் ரஹ்மான், இங்கே இந்த பள்ளியில், அதாவது நம் இருப்போர் பள்ளியில் அவர் சொன்ன ஒரு மொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் என்று வெறும் தினங்களை மட்டும் கொண்டாடிவிட்டு குழந்தைகளை எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்று கேட்டார். ஆனால் அது இன்று மாறாக நம் பள்ளியில் அவருக்கு ஒரு இருந்திருந்தால் அது தெரிந்திருக்கும். அந்த வகையில் நம் நிகழ்ச்சி சிறப்பாக பாதை அமைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. விட்டு செல்லுங்கள் உங்கள் குடும்பத்தனத்தையும் குழந்தைத்தனத்தையும். எடுத்துச் செல்லுங்கள் எங்களின் திறமை மிக்க கல்வியையும் ஆற்றலையும். அதுவே உன் ஆயுதங்களாக அனைத்தையும் பெற்று தந்து விளங்கிவிடும். வாழ்வில் தோல்வி வந்தால் முற்றுப்புள்ளி வைத்தேன், அதாவது முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் அது முடிந்துவிடும் என்று நினைத்து விடாதே. அந்த ஒரு முற்றுப்புள்ளி தான் மிகப்பெரிய கோலத்திற்கு ஒரு தொடக்கமாக அமைந்துவிடும். அத்தகைய வகையில் குழந்தைகள், நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் மிக சிறப்பாக உங்களது திறமைகளை கையாண்டு மென்மேலும் உங்களது திறமைகளை பொது இடங்களில் காட்டி வெற்றி பெற்று பெரிய சாதனையாளராக வர வேண்டும் என்று இத்தகைய குழந்தை தினத்தில் மிக சிறப்பான ஒரு முன்மொழியை கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.